அப்புறம் 7வது அத்தியாயம் வரார். 6ல் வந்து பெருமையை சொல்லிவிட்டார். ஏவம் பிரமாணம் மைத்ரேயம், இப்படியாக சொன்னார். யாரு? மைத்ரேயர் வந்து இந்த மாதிரிலாம் சொன்ன உடனே கேட்டுட்டு இருக்கவர் விதுரர். நம்மள மாதிரி ஆள் இல்லை. ஓஹோ அப்படியான்னு சொல்லி தலையாட்டின்னு போக மாட்டார். உடனே கொஸ்டின்ஸ் திருப்பி வருது விதுரர்கிட்ட. விதுரர் வந்து ரொம்ப யோசிப்பார்ல. அவர் கேட்கிறார், பிரம்மன் கதம் பகவத் சித்மா ஆத்ம ரஸ்யா விகாரிணக. இவர் சின்மய ரூபம். பகவான்கிறவர் ஞானம், சின்மய ரூபம். அவர் வந்து எதுலையுமே நிர்விகாரமா இருப்பார். அவருக்குன்னு ஒரு மாறுதல்லாம் கிடையாது. அப்படிப்பட்டவர். அந்த மாதிரி பகவான் எப்படி வந்து ஒரு திருவிளையாடல் பண்றாருன்னு தன்னையே சுருக்கின்னு ஒரு அவதாரம் எடுக்கிறாரு. அது எப்படி அவருக்கு சூட் ஆகுது? எப்படி போய் இப்போ ஒன்றும் இல்லை, வராக அவதாரமா இப்படி அவரால் அதில் போய் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது இந்த அவதாரமா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு டவுட்டு. அடுத்த டவுட் கேட்குற, இந்த குழந்தை விளையாடுற மாதிரி தான். அதாவது இந்த குழந்தை விளையாடிண்டே இருக்கு. இவர் எப்படின்னா ஒரு அவதாரம் எடுக்கிறார், ஒரு கிரீட்டையாக பண்ணுறார். இந்த குழந்தைகளுக்கு இப்போ ஒரு 2 பொம்மையை வச்சுன்னு விளையாடுனா, இன்னொருத்த வந்து ஒரு பொம்மையை கொடுத்தோன்னா இந்த 2 பொம்மையை விட்டுட்டு அந்த பொம்மையை பிடிச்சிக்கும். அதுதான் கிரீட்டை, பால கிரீட்டை. இவர் சொல்ற இந்த ஆத்மாராமனா இவர் இருக்க, எப்படி இவரால் திருவிளையாடல் பண்ண முடியறது? எப்படி ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு ஒரு அவதாரமா அவர் அவதரிக்க முடியறது? இப்படிப்பட்ட பெரிய பரபிரமம். அடுத்தது ரொம்ப அழகா, மைட்பி இது வந்து ராமாவதாரம் முடிஞ்ச திரேதாயுகம்க்கு அப்புறம் துவாபர யுகமா இருக்கிறதுனாலயா இருக்கலாம். அடுத்து வர்ற கொஸ்டின்ஸ்லாம் என்ன கேட்டார்னா, பகவானுக்கு எப்படி ஒரு துன்பம்லாம் வருது? இப்போ ராமச்சந்திர பிரபுவா இருக்கார் ஒருத்தர். அந்த ராமச்சந்திர பிரபு தன்னுடைய மனைவியை இழந்து வருந்துகிறார் அப்படின்னா எப்படி அவருக்கு அந்த வருத்தம் வருது? அதை அவர் கேட்கிறார். கேட்டுட்டு இதெல்லாம் அவருக்கு வருமா? இந்த பரபிரம்மம் வருத்தத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் அப்பாற்பட்டவர் தானே. எப்படி இந்த மாதிரி திருவிளையாடல் பண்ணினார்ங்கிறத சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஸ்ரீசுகர் சொல்ற, அசாயித்தம் சோதித சத்ரா தத்வ ஜிக்ஞாசுனா முனிகி. தத்வ ஜிக்ஞாசைனால, இது ஜிக்ஞாசை தானே, தெரிஞ்சுக்கணும்னு இருக்கிற ஆவல், பரமார்த்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கணுன்ற ஆவல் தான் ஜிக்ஞாசை. அப்படி இந்த ஜிக்ஞாசை வர்றதே இத்தம் சோதிதக கேட்டாராம். இவர் கேட்குற எப்படி இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு கேட்ட உடனே பிரத்யாக பகவத் சித்தா ஸ்மயன்னிவ கதாஸ்மயம். அப்போ நம்மள மாதிரி பட்டுன்னு பேச ஆரம்பிக்கலையாம். உடனே மைத்ரேயர் அப்படியே தியானம் பண்ணாராம். தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சார். அப்படிங்கிறது தான் இந்த 9வது ஸ்லோகத்துலேயும் சொல்றார். மைத்ரேயோ வாச்ச, அவர் சொல்றார், இந்த ஆன்மா, அதாவது ஆன்மா வேற, உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த ஜீவன் அந்த நம்ம சொல்றோம். இப்போ வந்து ஒரு இந்த சரீரத்தில் இருக்க வரைக்கும் இந்த ஆன்மா இருக்கு. ஆனால் நம்ம இந்த சரீரம் மட்டும்தான் தெரியுது, ஆன்மாவை நம்ம பார்க்கறது இல்லை. அது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்போ நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்மளுடைய இந்த ஆன்மாவை கட்டி போட்டு இருக்கிறது இந்த சரீரம் தான். இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் நம்மளோட ஆன்ம தத்துவத்தையும் ஆன்ம அனுபூதியும் அனுபவிக்க முடியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். கட்டி போட்டு இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் அது இல்லை. ஏன்னா நம்ம நினைச்சுட்டு இருக்குது மாயை. இதெல்லாம் ஃபிலாசபிக்கல் திங்ஸ். இதெல்லாம் இப்போ சொல்கிறதெல்லாம் அவர் சொல்கிற பகவானுடைய மாயினால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த சரீரத்தினால இன்னும் பண்ணிட்டு போயிட போகிறோன்னு. ஆனால் இந்த சரீரத்துக்கும் இந்த ஆன்மாவுக்கும் இந்த ஜென்மால இதோட முடிஞ்சு போயிடுதே தவிர வேறு சம்பந்தம் இல்லை. ஆன்மா எப்பொழுதுமே முக்தனாக இருக்கு, தனியாக இருக்கிறது. எந்தெந்த சரீரத்தை உள்ளே போகிறதோ அது வரைக்கும் அது அந்த ப்ளே பண்ணும். ஒரு நாடகத்தில் ஒரு சோன்சோ கேரக்டர்னா அது வரைக்கும் அந்த கேரக்டர் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவர் வெளியில் வந்துட்டேன்னா அவர் ராமனா நடித்தாலும் அவர் யார், சாதாரண பரசுராமனாக இருந்தாலும் சரி, பத்மநாபனாலும் சரி, அவரோட தான். அந்த பிளே முடிகிற வரைக்கும் தான் அவர் ராமனா நடிச்சிருப்பார். அதே போல் இந்த சரீரம் வந்து நம்மளுடைய ஆன்மா நினச்சிட்டு இருக்கு, இது ஆன்மாவை கட்டி போட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். இது மாயை அப்படிங்கிறத சொல்கிறார். அது எப்படின்னா அதுக்கு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். யதர்தேன வினாமுஷ்ய பும்ச ஆத்ம விபர்ய பிரதீயத உபத்ரஷ்டு ஸ்வ சிரச்சேத நாதிக. சிரச்சேதம் பண்ணுறதா ஒருத்தன் கனவுல பார்த்துக்கிறான். கனவு காண்றான், தூங்கிட்டு இருக்கச்சு திடீர்னு ஒரு கனவு வருது. அவனை யாரோ தலையை வெட்டிட்டா மாதிரி நினச்சின்னு பயந்து வெடுக்குன்னு எழுந்து பார்க்குறான். ஆனால் அவன் தலை அவன் உடம்புல தான் ஒட்டின்னு இருக்கு. அதே போல தான் அந்த மாதிரி கெட்ட கனவு பாட்டை எழுந்துக்கிறானே, அதை போல தான் இந்த ஜீவன் வந்து நம்ம எல்லாருமே ஜீவன் முக்தனா ஆகலாம். ஆனால் நம்ம ஜீவனை வந்து ஏதோ கட்டி போட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறது இந்த மாதிரி தான். ஏதோ கனவு கண்டு எழுந்துக்கிறது, தலையை எழுந்தா போல தான் அப்படிங்கிற. அடுத்தது இன்னும் ஒரு எக்ஸாம்பிள், இன்னும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்படின்னா யதா ஜல சந்திரமசக கம்பாதி தத் கிருதோ குண
திருஷ்யதே சன்னபி திருஷ்டும் ஆத்மனோ குணஹ. இதுல யதா ஜலே, இந்த ஜலம், அந்த தடாகங்கள்லாம் இருக்க ஜலத்துல வந்து இரவானா பௌர்ணமி நாள்ல நம்ம பார்க்கலாம். அந்த வட்ட நிலவு அந்த ஜலத்துல அப்படியே அழகா பிரதிபிம்பமா இருக்கும். அந்த பிரதிபிம்பமா இருக்கிறத பார்த்துட்டு, அதாவது அந்த அதனுடைய பிரதிபிம்பம் தான் இருக்கே தவிர சந்திரனுக்கும் அந்த நீருக்கும் சம்மந்தமே இல்லை, அதனுடைய பிரதிபிம்பம் தான். அதே போல இந்த ஆகாசத்துல இருக்கிறத வந்து அந்த நிலா அப்படி இருக்கு. இந்த நீர்ல இருக்க நிலா ஆடுறதுனால அந்த ஆகாசத்துல இருக்கிற சந்திரனுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை இல்லையா? ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்ல இருக்கு. அதே போல இந்த தேகத்தை வச்சுட்டு அந்த உள்ள இருக்கிற அந்த ஜீவனை பார்க்கறதுக்கு நம்ம வந்து மறந்துடுறோம். நம்ம உள்ளேயும் அந்த பிரதிபிம்பம் இருக்கு, நம்ம உள்ள சைதன்யமே இருக்கு. ஆனா நம்ம அதை வந்து பார்க்க மறந்துடுறோம். நம்மளுடைய ஜீவன் என்ன ஆகுதுன்னா சரீர லெவல்லையே இருந்துட்டு போயிடுறது, உள்முகமா பார்ப்பதில்லை அப்படிங்கிறார் ரொம்ப அழகாக. அடுத்து சொல்ற இப்படிப்பட்ட, ஆனா இந்த மாதிரியே ஆத்மா இருக்கு, இப்படி இருக்குன்னா இதுல இருந்து எப்படி கடை தேறுவதுன்னா, உண்மையான பக்தன் சவை நிவர்த்தி தர்மத்தினால வாசுதேவானு கம்பையா, உண்மையான பக்தியினால உண்மையான பக்தன் என்ன பண்ணுவான்னா, இந்த சாதாரண லௌகீக விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு உள்ள இருக்க அந்தர்முகமா இருக்கின்ற பகவானை அடைவதற்கு அவனுக்கு அந்த ஆசை கிடைக்கும், ஆசை இருக்கும். அதை போலயே அவன் சென்று சேர்ந்துடுவான் அப்படின்னு சொல்றார். அடுத்தது பகவான் இடத்துல, அதாவது அந்தர்யாமியான பகவான் இடத்துல, இது எப்பொழுதுமே நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, ஞாபகம் இருக்கும். நம்ம என்னதான் பண்ணாலும் நமக்கு நிம்மதிங்கிறது இருக்காது. ஆனால் ஒரு நாள் அந்த 24 மணி நேரத்தில் அந்த 8 hours தூங்கிட்ட அப்புறம், தூங்கி எழுந்தப்புறம் சொல்லுங்க நிம்மதியாக தூங்கினேம்மா. சாப்பிடும்போது கூட அந்த நிம்மதி இருக்காது, பணம் சம்பாதிக்கும் போது நிம்மதி இருக்காது. என்னதான் பண்ணாலும் ஒரு அண்டர்லையிங் ஒரு த்ரெட் மாதிரி, ஒரு பயம் மாதிரி நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது பயம்னு தெரியாது, ஆனால் ஒரு அஸ்வஸ்தமாக இருக்கும். ஆனால் அதே மனிதன் இரவு படுத்துட்டு விடிய காலம்பரை எழுந்த உடனே அவனுடைய முகத்திலும் அவனுடைய மனதிலும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அது ஏன் அப்படின்னா, நம்ம தூங்கறச்சே நம்மளுடைய கர்மேந்திரியம் ஞானேந்திரியமும் உள்முகமாக பகவான் இடத்துல அப்படியே நித்திரை கொள்றதான். அந்த நித்திரை கொள்ளு, அதாவது நம்ம வந்து நிர்லீனமா அப்படி அதோட ஒன்றிடுறோம், உள்ள இருக்க சைத்தன்யத்தோடு ஒன்றிடுறதுனால நான் எனதுங்கிற அந்த அகம் என்கின்ற பாவம் இல்லாததுனால நம்ம நிம்மதியா இருக்கோம். அது அவர் சொல்றார். அதனால இப்போ அந்த மாதிரி நிம்மதியான தூக்கம், அந்த ஜீவன் அந்த தூக்கத்துல இருக்கும்போது என்ன நடந்தாலும் தெரியாது. அந்த கனவுகள் எல்லாம் அந்த அந்த ஆழ்ந்த தூக்கத்துல தான் இந்த சந்தோஷம் கிடைக்கும், கனவு நிலையில் இல்லை. ஏன்னா நம்ம தூக்கும் போது 3 விஷயம் நடக்கும். ஜாகிரதை முதல்ல கொஞ்சம் அப்படியே சத்தம்லாம் கேட்கறதா நினைக்கும், அப்புறம் ஸ்வப்னா இருக்கும், அந்த கனவுகள் வரும், அதுக்கப்புறம் தான் சுஷுப்தி. அந்த சுஷுப்தியில தான் நான் சொல்றேன் ரொம்ப அப்படியே உள்ள ஒன்றி போயிடுறோமே பகவான் இடத்துல. இவர் சொல்றார் பகவானை பற்றி இதே மாதிரி ஒன்றி போகிற அந்த சந்தோஷம் எப்பொழுதுமே கிடைக்கும். அப்படி அந்த சந்தோஷம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத 14வது ஸ்லோகத்துல சொல்றார். அசேஷ சங்க்லேஷம் அம்பிதத்தே குணானுவாத ஸ்ரவணம் முராரேஹே. முராரியின் பகவானின் கதை குணங்களை எல்லாம் கேட்க வேண்டும். ஸ்ரவணம், முதல்ல ஸ்ரவணம், அப்புறம் தான் கீர்த்தனம் ஆச்சு, அப்புறம் தியானம் ஆயிடுச்சு, அப்புறம் அர்ச்சனம் மந்தனம் சக்கியம் எல்லாம் சொல்றோம் இல்லையா? அதில் முதல்ல ஸ்ரவணம். அது கேட்கறச்சே என்ன ஆகும்னா, புனச்சரணாரவிந்த பராக சேவாரதிராத் மலப்தாக. இந்த மாதிரி நம்ம கேட்க கேட்க நம்ம அசங்கியமாக இருக்கிற நம்மளுடைய இன்யூமரபிள் ப்ராப்ளம்ஸ் முதல்ல தீர்ந்துடுங்கிறார். உடனே உங்களுக்கு தோணும், இதெல்லாம் போகுமா, இது ஏதோ சொல்கிறாங்களே, ஏதோ பாகத்தில் வந்து திருப்பி கேளுன்னு சொல்கிறாங்களே, அதனால போகுமா, ஒரு துன்பம் போகுமா அப்படின்னா நிச்சயமாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் XRYயை பற்றி நம்ம வந்து 5 நிமிஷம் பேசினாலும் நம்ம மனசு சஞ்சலப்பட்டுடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஏன் பேசணும்னு ஆகிடும். சிலர்கிட்டலாம் ஏதோ கேட்க போய் எதுலையோ கொண்டு போய் முடியும் பாருங்க, அந்த மாதிரி. அப்போது ஜஸ்ட் லைக் தட் நம்ம மனசு வந்து நம்ம கேட்குறதோட போயிடுறது பாருங்க இல்லையா? அதுதான் கையை பிடிச்சி கூட்டின்னு போகிறது. நம்ம என்ன கேட்குறோமோ அந்த எண்ணங்கள் தான் நம்ம மனசை இழுத்துட்டு போகிறது. அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு மனதை நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்ரீஹரியின் முராரியினுடைய நல்ல அழகான விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசுறச்சே என்ன ஆகும்னா, அந்த நடுநிலைத்தன்மை வந்துடும். நானும் இல்லை, XRம் இல்லை, வையும் இல்லை, யாரோ ஒருத்தரை பற்றி பேசுகிறோம். யாரை பற்றி பேசுகிறோம்? பரபிரமத்தை பற்றி பேசுகிறோம். அப்போ நம்மளுடைய மனமானது அப்படியே தட்டுப்பட ஆரம்பிக்கும். அந்த கொதிச்சுன்னு இருக்கிறது, அந்த வேவரிங் மைண்டு எல்லாம் அப்படியே மெதுவாக அடங்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா கலியுகத்தில் விசேஷமே இதுதான், நாமா கேட்கறது, நாமா சொல்கிறது தான்.
அது பிரத்யட்சமாகவே சொல்லியாச்சு. முன்னாடி நம்ம தியான ஸ்லோகத்தையும் அதே தான் சொல்கிறோம் இல்லையா? இந்த பாகவதம் என்ன பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவகின்னு சொல்லிட்டோம். யாரெல்லாம் நாம சொல்கிறாலோ அவளுடைய பாபங்கள்லாம் பொசுங்கி போயிடும்னு சொல்லிட்டோம். அப்போ இங்கே அவர் சொல்கிற நம்மளுடைய ஹிருதயத்தில் அவர் கேட்க கேட்க என்ன ஆகும்னா நம் மனம் சுத்தமாயிடும். நம்ம மனம் சுத்தமானா நம்மளுடைய ஹிருதய தாமரையில் அந்த பகவான் வந்து உட்காந்துருந்தார். அப்போ உடனே நீங்கள் கேட்கலாம், ஆல்ரெடி இல்லையா? சைத்தன்யமாக அவர் இருக்கான்னு சொல்கிறேன், அப்போ ஆல்ரெடி அவர் இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருமே. அவர் இருக்க, அவர் இருந்தாலும் நம்ம துக்கத்தில் தான் இருக்கோம். we are not happy. புரியுது? அந்த ஹாப்பினஸ் இல்லை. மற்றவர்களுக்காக வேணா நல்லா இருக்கேன்னு வேணா சொல்லலாமே தவிர ஒரு மாதிரி என்னமோ நம்மளை போட்டு அழுத்துறது. பட் இந்த பகவானை நம்ம வந்து உள்முகமாக பார்க்க ஆரம்பிச்சு என்ன ஆகும்னா அந்த ஹாப்பினஸ் வந்துடுது. அதனால தான் அந்த செவி வழியாக பருக வேண்டும்னு சொன்னார். அப்போ அதுதான் அவர் சொல்கிறார், சுகம்ன்றது இருக்கே அப்படியே வந்துடுமா. எப்படின்னா பகவானுடைய அந்த சரண கமலத்தில் இருக்கிற அந்த மகரந்த சுகம், அந்த தாமரைங்கிற அந்த சரண கமலம் இருக்கே, அதனுடைய அந்த மகரந்த சுகத்தை நான் அனுபவிக்கணுங்கிற பக்தி வந்துடும். அதுக்கு நம்ம ரோல் மாடல் யாருன்னா லக்ஷ்மி பிராட்டி தான், தாயார் தான். எப்பொழுதுமே கால் கீழே உட்காந்துட்டு இல்லையா, பகவானுடைய பாத துளசியினுடைய அந்த வாசனையை கிரானம் அதை சுவசிக்கிறதுக்காக தான் உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா லக்ஷ்மி பிராட்டி. இவர் சொல்ற இப்படி பகவானே நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்ற. அப்போ விதரர் கேட்கிறார், ஏன்னா இவர் கொஸ்டின் கேட்டார், ஒரு 5 கொஸ்டின் கேட்டார், அதுக்கு இவர் ஆன்சர் பண்ணிட்டார். இப்போ திருப்பி விதுரர் கேட்குறார், சரி நீங்கள் வந்து இது மாதிரி சொல்கிறேன், சொன்ன உடனே எனக்கு என்னுடைய அந்த இதெல்லாம் சம்சின்னக சம்சயோ மஹ்யம் அதெல்லாம் வந்து போயிடுத்து. என்னென்னா ஒரு கத்தியால் வெட்டினா மாதிரி அதெல்லாம் போயிடுத்து. சரி, பகவான் வந்து எப்படிப்பட்டவன்? அதாவது அவன்தான் சுதந்திரனாக இருக்கான். சுதந்திரனாக இருக்க பகவானே நம்முள்ள அடைபட்டும் இருக்கான் இல்லையா? அவர் சொல்ற எல்லா துன்பத்துக்கும் பகவானுடைய மாயை தானே காரணம். மாயைங்கிறது இந்த இடத்துல என்னன்னா இருக்கா மாதிரி இருக்கும் இல்லை. நம்ம படைக்கும் போது சொன்ன மாயை என்னன்னா அண்ட சராசரத்தின் படைப்பு சக்தி, 2 மாயையை சொல்றோம் இப்போ. சரியா? இது என்ன? சாத்வேதத் வியாகிருதம் வித்வான் ஆத்ம மாயானம் ஹரேஹே ஆபாத்திய பார்த்தம் நிர்மூலம் விஸ்வமூலம் ந யத் பஹிஹி. வெளியில, அதாவது இந்த உலகத்துக்கு மூல காரணம் மாயை இருக்கு, வேற ஒன்றும் இல்லைன்னு நீங்க சொன்னேன். இப்போ நம்ம ஜீவன் என்னெல்லாம் கஷ்டப்படுதோ அதுக்கும் மாயை தானே காரணம். இப்போ 2 மாயை ஆயிடுது இல்லையா? அப்போ இவர் சொல்ற இதுல இந்த எஸ்ச மூடதமோ லோகே எஸ்ச புத்தியே பரம்கதகா 2 பேர் இருக்கா. ஒருத்தன் மூடன், ஒருத்தன் புத்திசாலி. அதில் வந்து அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை, அதாவது மூடன்னா நீங்கள் இப்போ வந்து முட்டாள்னு நம்ம நினைப்போம் இல்லையா? இந்த முட்டாள்லேயே நிறைய ரகங்கள் இருக்கு. என்னென்னா நம்ம வந்து என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அந்த தலையில் சீப்பாய் இறங்காதுன்னு சொல்லுவாங்க, உள்ளே இறங்காது, மேலோட்டமாகவே நிற்கும். இது எப்படிப்பட்ட இந்த முட்டாளை சொல்கிறான்னா, முட்டாள்னா அவனுக்கு வந்து பெருசாக வந்து எதையோ கற்றுக்கணுன்னோ இல்லை இதுக்கு தெரிஞ்சுக்கணும், இது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையே வராது, ஜிக்ஞாசையே வராது. ஏன்னா அவன் ஆல்ரெடி நிரம்பி இருக்கிறதா தன்னை நினச்சிப்பான். புரியுதா உங்களுக்கு? ஆல்ரெடி நோஸ் எவ்ரிதிங். ஸோ யாரானா ஏதான புத்தி சொல்லணும்னா இல்லை சொல்லாத எனக்கு தெரியும், இல்லை எனக்கு சொல்லாத எனக்கு தெரியும் அப்படிங்கும்போதே நம்மளை நினச்சிக்கலாம் நம்ம முட்டாள் அப்படின்னு. அப்போ இவர் சொல்கிற இவன் எப்படிப்பட்டவன்னா 2 விஷயம். ஒன்று முட்டாள், சுகமாக இருக்கான், எல்லாம் எனக்கு தெரியும், ஒன்றும் தெரிஞ்சுக்க ஆசை இல்லாமல். இன்னொருத்தர் இருக்கார், அவர் யாருன்னா ரொம்பவுமே அழகான புத்திசாலியான புத்தேகே. அவர் எப்படிப்பட்டவர்னா ஞானியாக இருக்கார், பகவானை அறிந்து அனுபவித்த சந்தோஷத்தில் இருக்கா. போத் ஆர் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு. 2 பேரும் சுகமாக இருக்கா. இப்போ அதை அவர் சொல்கிற இதில் சிலருக்கு வந்து இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு நடுவில் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, சாதாரண மானுடன். அவனுக்கு நிறைய விஷயங்கள் வருது, நிறைய டவுட்ஸ் வருது, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு வருது. அதை விட இன்னும் என்னென்னா, நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னா எனக்கு பரவாயில்ல, நான் கஷ்டப்படலாம், நான் எல்லாம் பண்ணுறேன், பண்ணாதவள்லாம் நல்லா இருக்கா, நான் கஷ்டப்படுறேனேங்கிற ஐயமும் வரும் அதில். அப்போ இடைப்பட்ட நிலையில் பட்டுன்னு இருக்கிறது இந்த மனிதன் தான், சாதாரண மானுடன். அவர் சொல்கிறார், எனக்கு இப்போ இது உண்மை புரிஞ்சுடுத்தோ, இந்த பிரபஞ்சத்தில் என்னென்னா எல்லாம் பார்க்குறோம், அதெல்லாம் மித்தியதான், இட்ஸ் பொய்,
பொய் தான், இது நிலையானது இல்லை. அர்த்தாபாவம் வினிச்சித்த பிரதீசியாபின் ஆத்மனக தாம் சாபி யுஷ்ம சரண சேவையாகாம் பரானுதே. இதெல்லாம் பார்க்குறோம். பார்த்துட்டு அர்த்தபாவம் எல்லாம் பார்க்குறேன், இது இருக்கா மாதிரி இருக்கு, அப்புறம் இல்லை, எல்லாமே வெறுமனே இருக்கிற விஷயம்தான், எம்டியாக இருக்கு. இப்போது நீங்கள் இப்படி சொன்னதுனால எனக்கு இப்போ கொஞ்சம் புத்தி வந்திருக்கு. எனக்கு யார் விதுரரே சொல்கிறார். விதுரர் தான் மதிமான், விதுரர் தான் நீதிமான், விதுரருக்கு தான் ஞானமே தெரிஞ்சிருக்கு. ஞானம் இல்லாமல் பகவான் போய் சொல்லுவாரா? மைத்ரேயர்கிட்ட போய் கற்றுக்க சொல்லு பாகவதத்தானே. அப்போது அவர் சொல்கிற யத் சேவையா பகவதக கூடஸ்தய மதுத்விஷக ரதிராசோ பவே தீவிர பாதையோர் வியசனார்த்தனாக. அவர் சொல்கிறார், எப்படி ஒருத்தன் வந்து பகவானை வந்து அப்படியே போய் சங்க சக்கர கதாதாரியாக வருவார், அவருக்கெல்லாம் வந்து எல்லா விதமான சேவைகளும் செய்வேன்னு நினச்சிட்டு இருக்க முடியாது. அவன் கண்ணு முன்னாடி பார்க்குற பாகவதர்களுக்கு அவன் செய்கின்ற சேவையே பகவானுடைய சேவையாக அது ஆகிவிடுகின்றது. சொல்லுவோம்ல, மனுஷ சேவா மாதவ சேவான்னு சொல்லி, இது நல்ல பாகவத ஆளுது. அப்போது அவர் சொல்கிறார், அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா அவர்களுடைய பாத சேவையினாலே இவன் பிறப்பிறப்பு இல்லாமல் ஆகிவிடுகின்றான் இந்த பக்தன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு பகவத் பக்தர்கள், அதாவது பகவத் பக்தர்களாக இருக்கின்ற குருக்கள், அவர்கள் என்ன பண்ணுவான்னா வழிகாட்டுவா, பகவான் இடத்துல சென்றடைறதுக்கு வழிகாட்டுவா. துராபாஹ்ய ச தபசக சேவா வைகுண்ட வர்த்தமசோ யத்ரோபகீயத்தே நித்யம் தேவதேவோ ஜனார்தனஹ. அவர் அழகா தேவதேவரான பகவானுடைய அந்த அழகான கீதம் இருக்கு, எத்ரோப கீயத்தை எங்கெல்லாம் பாடப்படுகின்றதோ இல்லையா பகவானோடது, அதை பக்தர்கள் கிட்டே பகவான் வந்து அந்த பாட்டை பாடினொன்ட்டு பகவானுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு பகவானுடைய கதைகளெல்லாம் சொல்லிக்கொண்டு இருந்தன்னா அவனையே சென்று அடைவதற்கு சமம். ஏன்னா அது ஒரு சத் சங்கமாயிடுறது. அந்த சச்சங்கத்தை தான் அவர் சொல்கிறார். இப்படி ஒரு சச்சங்கத்தினால என்ன ஆகும்னா நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம கற்றுனுட்டு நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் நீங்கிடுது. அதனால் இவர் அவர் சொல்கிறார், எப்படிப்பட்டவனுக்கு கிடைக்கும்? துராபா ஹேதல் தபசா சேவா வைகுண்ட வர்த்தமசோ, நல்ல புண்ணியம் பண்ணவாளுக்குத்தான் சச்சங்கமே கிடைக்கும் அப்படிங்கிறார் ரொம்ப அழகாக. அது சொல்லிட்டு அது கிடைக்கலன்னா அவன் புண்ணியமே பண்ணலைன்னு அர்த்தம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு முதல்ல மகத்தத்துவம் விகாரங்கள் இதெல்லாம் பார்த்தோம்ல, எல்லாத்துலேயும் உள்ள புகுந்தார், எல்லாத்துலேயும் பண்ணார்னு சொல்கிறோம்ல. அவர் எப்படி இருந்தார்னா சஹசிர பாதக சஹசிர சீர்ஷகன்னு பெரிய யமாகுராத்தியம் புருஷம், பெரிய புருஷனாக இருந்தார், வைராஜ புருஷனாக இருந்தார். இருந்துட்டு அவரிடத்துல தான் எல்லாருமே இருந்தோம், நம்ம எல்லாருமே இருந்தோம். அந்த விராட் புருஷன் அவருடைய சக்தியெல்லாம் கொண்டு அழகாக இந்திரியங்களையும் 23 விஷயங்களையும் படைத்தார். இதெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இந்த விராட் புருஷனுடைய ரூபம் எல்லாம் சொல்கிறேன்லே, அவர் ஜீவன் எல்லாம் பிரஜா உற்பத்தி பண்ணார். அதாவது ஃபஸ்ட்டு பிரஜையா அவர் வைராஜ புருஷனுக்கு வந்தது பிரம்மதேவன் தானே எல்லாம் பிரஜா உற்பத்தி பண்ணுறார். அப்போது அவர்கள் யார் யாரெல்லாம் வந்தார்கள் அந்த வழியில், அதாவது என்னுடைய முன்னோர்கள் தெரியணும், புரியுறதா? கிருதயுகத்திலேருந்து ஆரம்பிச்சிடுத்து, சுவாயம்பு மனுலேருந்து ஆரம்பிச்சது கிருதயுகத்திலேருந்து. இப்போ இவர் சொல்கிறது துவாபர யுகம். இதுவரை எத்தனை ஜீவன்கள் படைக்கப்பட்டன, யார் யாரெல்லாம் அவர் வழிமுறையில் வந்தார்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விதுரர் கேட்குறார். இட்ஸ் லைக் அ ஃபேமிலி ஹேரார்கி இல்லையா? அதை கேட்குறார். பிரஜாபதி, அந்த பிரம்மதேவர் எத்தனை பிரஜாபதியெல்லாம் படைச்சார் அதெல்லாம் எனக்கு சொல்லுங்கோ அப்படிங்கிறார். ஏன்னா இவர் யார்கிட்ட கேட்குறார்? மைத்ரேயர்கிட்ட கேட்குறார். அவருக்கு ஆல்ரெடி தெரியும், இதை ஃபுல்லாக இவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அப்போ அந்த சுவாயம்பு மனுலேருந்து எத்தனை மனுக்கள் இருக்கா, விவசாய மனு இருக்கா, நிறைய மனுக்கள் இருக்கா இல்லையா, கல்பாதி கல்பகாலங்கள் படைக்கப்பட்டது. அப்போ இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. எத்தனை விஷயமானா மனுவிலேருந்து ஆரம்பித்து தேவர்கள்லேருந்து அதிர்ஷ்டான தேவதைகள்லேருந்து மரம் செடி கொடியிலேருந்து மனிதர்கள்லேருந்து எல்லாமே 4 காலிலேருந்து எல்லாம் எப்படி படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். கேட்டுட்டு இவர் சொல்கிறார், இந்த இந்த கேள்வியெல்லாம் சொல்லிட்டு இந்த சத்வம் ரஜஸ் தமசை வைத்து கொண்டு தானே 3 தெய்வங்கள் படைக்கப்பட்டது, அதாவது பிரம்மதேவனும் விஷ்ணுவும் ருத்ரனும் இப்படி படைக்கப்பட்டது. இந்த மாதிரி படைத்துட்டு பகவான் எப்படி திருவிளையாடல் பண்ணார், அதாவது அவதாரங்களை சொல்கிறார். அதையும் கேட்குறார். சொல்லிட்டு ரொம்ப அழகாக வர்ணாசிரம விபாகம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணாசிரமத்தினுடைய ஆசிரம பிரிவுகள், ரிஷிகள், அப்புறம் வந்து யோக மார்க்கம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டுட்டு அவர் சொல்கிறார், ஜீவன் மரணத்துக்கு அப்புறம் எந்த கதியை அடையும்
அது வரைக்கும் கேள்வி கேட்டார். இதெல்லாம் ஜீவசிய கதையோ யாச்ச யாவதேர் குண கர்மஜாகன்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு தர்மார்த்த காம மோக்ஷானாம் நிமித்தானிய விரோதன. இது தர்மம் அர்த்தம் காமம். நம்ம 4 புருஷார்த்தம் சொல்றோம் இல்லையா, 4 புருஷார்த்தங்கள் தர்மம் அர்த்தம் காமம் வீடு பேர் அடைதல். இந்த 4த்தையும் பெறுகின்ற வழிகள், சாஸ்திர முறைகள், பித்ரு கர்மா, இது எல்லாமே கேட்குறார். இதெல்லாம் பற்றி சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்புறம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு சூரியன் சந்திரன்லாம் பார்க்குறோம், கோள்கள் பார்க்குறோம், நட்சத்திரங்கள் பார்க்குறோம், அதை பற்றி சொல்லுங்கங்கிறார். அதுக்கப்புறம் அதாவது ஒட்டு மொத்தமாக ஒரு மனிதன் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் விதுரர் கேட்குறார், ஒன்று ஒன்றா கேட்குறார். அதுக்கப்புறம் தபஸ் ஏன் பண்ணணும், தானம் பண்ணுறது, இல்லை ஒரு ஊரில் தண்ணியே இல்லைன்னா அங்கே ஒரு குளம் வெட்டுறது, இல்லை பாடசாலை இல்லைன்னா பாடசாலைக்கு உண்டான இது பண்ணுறது, அந்த மாதிரி தர்மங்கள் மனிதன் என்னெல்லாம் பண்ணணுங்கிறத பற்றி கேட்குறார். கேட்டுட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கேட்குறச்ச அவர் சொல்கிறார், பகவான் என்ன பண்ணால் துஷ்டி ஆவார்னு கேள்விப்பட்டேன். நமக்காக கேட்டிருக்காரு இதை. ஏனவா நீ ஜோசியிட்ட போய் கேட்காத, அதனால ஆச்சாரியன் சொல்லுவார்னுச்சு, ஏனவா பகவான் துஷ்யே தர்ம யோனிர் ஜனார்தனன்னு, எப்படி அவர் வந்து எந்த முறையில் இருந்தால் பகவான் துஷ்டி ஆவார், சந்தோஷப்படுவார் அப்படின்னு கேட்குறார். அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த நெறிகள் எல்லாம் கேட்டுட்டு அவர் சொல்கிறார், இந்த மகத்தத்துவமெல்லாம் ஆச்சே, இந்த பிரளயம்னு ஒன்று வந்து முடியுங்கிறே, அது எத்தனை விதமான பிரளயம் இருக்குது. நமக்கு ஒன்று பார்த்தோம், நைமித்திக பிரளயம், பிரம்மதேவனுடைய இரவு உறங்குதல்னு. அதில் இன்னும் பிரளயங்கள் இருக்குது, அந்த பிரளயத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். அதுக்கப்புறம் சாதாரண ஒரு ஜீவனை படைச்சா அதனுடைய இயல்பு என்ன, அந்த ஜீவனுடைய இயல்பு என்னன்னு கேட்குறார். அதுக்கப்புறம் வந்து உபநிஷத்தில் சொல்கிற அந்த ஞானம், பக்தி, வைராகியம், இதெல்லாம் வந்து எப்படி இந்த ஜீவன் அடையும், பக்தி ஞான வைராகியத்தை அப்படிங்கிறார். இவர் இந்த பக்தி ஞான வைராகியம் கேட்கறதுக்கு என்ன காரணம், ஆக்சுவலாக பாகவதம் படித்தாலே பக்தி ஞான வைராகியம் வந்துடும் இல்லையா, இன்டர் ரிலேட்டடில் அந்த கொஸ்டின் இங்கே கேட்குறார். அடுத்து இவர் சொல்கிறார், பகவானுடைய அழகான ப்ரூஹி மே அக்ஞஸ்ய மித்ரத்வாத ஜயா நஷ்ட சக்ஷுஷா, எனக்கு சொல்லுங்கோ ப்ரூஹி, எனக்கு சொல்லுங்கோ, எதை சொல்லணும், ஏதான்மே பிரிச்சத பிரசான ஹரேஹே கர்ம வித்சையாக, பகவானுடைய அழகான திருவிளையாடல்கள்லாம் எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு அதுக்குண்டான விடையை சொல்லுங்கன்னு சொல்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு அவர் வந்து எப்படி சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வேதத்தை சொல்கிறதோ, வேள்விகள் செய்கிறதோ, தான தபஸெல்லாம் பண்ணுறதோ ஜீவனுக்கு உண்டான ஒரு லட்சியம் இல்லையா, இது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அது என்னத்துக்காகனா, அது வந்து மரணத்தை வெற்றி கொள்ள செய்யும். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஹரி ஓம். அத तृतीय स्कंदे सप्तमोऽध्यायः. श्रीशुकोवाच एवं ब्रुवाणं मैत्रेयं द्वैपायनसुतो पुतः प्रीणयन्निव भारद्या विदुरः प्रत्यभाषत. विदुरोवाच ब्रह्मन् कथं भगवतः चिन्मात्रस्य वा विकारिणः लीलया चापि युज्येरन् निर्गुणस्य गुणाक्रियाः क्रीडया मुद्यमोर्भस्य कामश्चिक्रीडिशान्यतः स्वदतृप्तस्य च कथं निवृत्तस्य सदान्यतः अस्राक्षीत् भगवान् विश्वं गुणमय्यात्ममायया तया संस्थापयत्येतत् भूयः प्रत्यभिधास्यति. देशदः कालदो योऽसौ अवस्थातः स्वतोऽन्यतः अविप्लुधावबोधात्मा स युज्येता जया कथं भगवान् एक एवैष सर्वक्षेत्रेषु अवस्थितः अमुष्य दुर्भगत्वं वा क्लेशो वा कर्मभिः कुतः एतस्मिन् मे मनो विद्वन् खिद्यते ज्ञानसङ्कटे तन्नः परानुदविभो कस्मलं मानसं महत्. श्रीशुकोवाच स इत्थं चोदितः शत्रा तत्त्वजिज्ञासुना मुनिः प्रत्याह भगवच्चित्तः स्मयन्निव गदस्मयः. मैत्रेयोवाच सेयं भगवतो माया यन्नयेन विरुध्यते ईश्वरस्य विमुक्तस्य कार्पण्यमुदबन्धनं यदर्थेन विना मुष्य
पुंसात्मविपर्ययः प्रदीयत उपदृष्टुः स्वशिरश्चेतनादिकः यथा जले चन्द्रमसः कम्पादि तत्कृतो गुणः दृश्यते सन्नपि दृष्टुः आत्मनो अनात्मनो गुणः स वै निवृत्तिधर्मेण वासुदेवानुकम्पया भगवद्भक्तियोगेन तिरोधत्ते शनैरिह यथेन्द्रियो परामोथो दृष्ट्रात्मनि परेहरो विलीयन्ते तदा क्लेशाः संसुप्तस्येव कृत्स्नशः अशेषसङ्क्लेशशमं विदत्ते गुणानुवादश्रवणं मुरारेः कुतः पुनस्तच्चरणारविन्द परागसेवारद्यात्मलब्धा वितरोवाच संचिन्नः संशयो मह्यं तव सूक्तासि न विभो उभयत्रापि भगवन् मनो मे सम्प्रधावते सात्वेदव्याहृतं विद्वन् आत्ममायायनं हरेः आपात्य पार्थं निर्मूलं विश्वमूलं न यद्बहिः यश्च मूढतमो लोके यश्च बुद्धेः परं गतः तावुभौ सुखमेधेते क्लिश्यन्धरितो जनः अर्थाभावं विनिश्चित्य प्रदीतस्याभिनात्मनः तां चाभियुष्मच्चरण सेवयाहं परानुते यत्सेवया भगवतः कोडस्तस्य मधुद्विषः रदिरासो भवेद्दीव्रः पादयोर्व्यसनार्दनः दुराबाहित ह्यल्पतपसः सेवा वैकुण्ठवर्त्मसो यत्रोपगीयते नित्यं देवदेवो जनार्दनः सृष्ट्वाग्रे महदादीनि सविकारान्यनुग्रमात् तेभ्यो विराजमुद्धृत्य तमनुप्राविशत् विभुः यमाहूराद्यं पुरुषं सहस्राङ्घ्रियोर्बाहुकं यत्र विश्व इमे लोकाः सविकासं समासते यस्मिन् दशविधप्राण सेन्द्रियार्थेन्द्रियस्त्रिवृत् त्वयेरितो यथा वर्णाः तद्विभूतिर्वदस्वनः यत्र पुत्रैश्च पौत्रैश्च नप्तृभिः सह गोत्रजैः प्रजाविचित्राकृतयः आसन्या विरिदं तदं प्रजापदीनां सपदिः चक्लुप्ये कान् प्रजापदीन् सर्गांशैवानुका सर्गांश मनोन्मन्वन्धरातिपान् एतेषामपि वंशानुचरितानि च उपर्यदश्च ये लोकाः भूमेर्मित्रात्मजासते तेषां संस्थां प्रमाणं च भूलोकस्य च वर्णय तिर्यङ्मानुषदेवानां सरीसृपपदत्रिणां वदनः सर्गसंव्यूहं गार्भद्वेदद्विजोद्भितां गुणावतारैर्विश्वस्य सर्गस्थित्यभ्ययाश्रयं सृजतः श्रीनिवासस्य व्याचक्ष्वोद्धारविक्रमं वर्णाश्रमविभागांश रूपशीलस्वभावतः ऋषीणां जन्मकर्माति वेदस्य च विकर्षणं यज्ञश्च वितानानि योगस्य च पदः प्रभो नैष्कर्म्यस्य च साङ्ख्यस्य तन्द्रं वा भगवन् स्मृतं पाखण्डपदवैषम्यं प्रतिलोमनिवेशनं जीवस्य गदयो याश्च यावतीर्गुणकर्मजाः धर्मात् काममोक्षाणां निमित्तान्यविरोधतः वार्ताय दण्डनीदेश्च श्रुतश्च विधिं पृथक् श्राद्धस्य च विधिं ब्रह्मन् पितॄणां सर्गमेव च ग्रहनक्षत्रताराणां कालावयवसंसितं दानस्य तपसो वापि यच्चेष्टापूर्तयो फलं प्रवासस्तस्य यो धर्मो यश्च पुंस उदापतिः
येन वा भगवान् तुष्येत् धर्मयोनिर्जनार्दनः सम्प्रसीदति वा येषां एदाख्या हि चानक अनुवृतानां शिष्याणां पुत्राणां च द्विजोत्तम अनापृष्टमभिब्रूयुः गुरवो दीनवत्सलाः तत्त्वानां भगवन्तेषां कथिता प्रतिसङ्क्रमः तत्रेमं क उपासीरन् क ओस्वितनोषेरते पुरुषस्य च संस्थानं स्वरूपं वा पदस्य च ज्ञानं च नैगमं यत्तत् गुरुशिष्यप्रयोजनं निमित्तानि च तस्येह प्रोक्तान्यनघसूरिभिः स्वतो ज्ञानं कुतः पुंसां भक्तिर्वैराग्यमेव वा एतान् मे पृच्छतः प्रश्नान् हरेः कर्मविवित्सया ब्रूहि मे अञ्जस्य मित्रत्वात् अजया नष्टचक्षुषः सर्वे वेदाश्च यज्ञाश्च तपोधानानि चानघ जीवापयप्रदानस्य न कुर्वीरन् कलामपि श्रीशुकोवाच स इत्थमा पृष्ठपुराणकल्पः कुरु प्रधानेन मुनिप्रधानः प्रवृत्तहर्षो भगवत्कथायां सञ्चोदितस्तं प्रहसन्निवाह श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय।